பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்த வசனம் என்னன்னு சொல்றதுக்கு முன்பதாக வேதாகமத்தில் இருக்கிற ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். வேதாகமத்துல ஆண்டவர் மோசேயோடு முட்செடியில தரிசனமாகி, நீ எகிப்து தேசத்திற்கு போய் அங்க இருக்கிற என்னுடைய ஜனங்களை விடுதலை செய் அப்படின்னு பேசும்போது மோசே பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்றாரு. வேற யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. மோசேயால அந்த காலினுக்கு முழுமையாக செவி கொடுத்து அங்க போறதுக்கு அவரால் முடியல. ஏன் அப்படின்னா, ஒரு 40 வருஷங்களுக்கு முன்பதாக மோசே அந்த எகிப்து தேசத்துல தான் இருந்தாரு. பார்வோனின் அரண்மனையில இருந்தாரு. அவர் பார்வோனின் அரண்மனையில இருந்த போதிலும் தன்னுடைய சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ரொம்ப அன்பு நிறைந்தவரா இருந்தாரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அன்பு வைத்து எப்படியாவது இந்த ஜனங்களை விடுதலை செய்யணும், எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு நாம் ஒரு ரட்சிப்பாய் மாறணும் அப்படின்னு நிறைய காரியங்களை அவர் செய்தாரு, பிரயாசப்பட்டாரு. ஆனாலும் கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மோசையை ஏற்றுக்கொள்ளல, நிராகரித்தார்கள். மோசே எவ்வளவோ அன்பு வைத்த போதிலும், எவ்வளவோ அந்த ஜனங்களுக்கு நன்மை செய்த போதிலும், அந்த ஜனங்கள் மோசையை நிராகரித்ததுனால மோசே மனம் உடைந்தவராய் வருத்தப்பட்டு அவர் மீதியான் தேசத்துக்கு வந்துட்டாரு. இப்பொழுது மறுபடியும் 40 வருஷங்களுக்கு பிறகு ஆண்டவர் மறுபடியும் மோசையை சந்தித்து மறுபடியும் அந்த ஜனங்கள் கிட்ட போன்னு சொல்லும் போது மோசைக்கு அங்க போறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா, தன்னுடைய சொந்த ஜனங்கள் தன்னை நிராகரித்து விட்டார்கள் என்கிற வருத்தம் அந்த மோசைக்குள்ள இருந்தது. பொதுவாகவே ஹியூமன் நேச்சர் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிகிற பட்சத்துல நம்மளால தொடர்ந்து அந்த இடத்துல சர்வை பண்ண முடியாது. நம்ம சோர்ந்து போவது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருந்து நம்ம விலகிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த காரணத்திற்காகவும் நான் உன்னை வைத்திருக்கிற ஸ்தானத்துல இருந்து நீ விலகி போகக்கூடாது. டோன்ட் லூஸ் யுவர் பொசிஷன் ஃபார் எனி ஒன் அண்ட் ஃபார் எனிதிங். ஏனென்றால் அந்த இடத்துல தான் உனக்குரிய பந்தி ஆயத்தமா இருக்கிறது. அந்த இடத்துல தான் நான் உன்னை அபிஷேகித்து நடத்த போகிறேன். வசன ஆதாரம் இருக்கிறது. சங்கீதம் 23:5, நீர் என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எந்த இடத்துல நாம் நெருக்கப்படுகிறோமோ, எந்த இடத்துல நாம் தலை குனிவது போல காணப்படுகிறோமோ, அந்த இடத்துல தான் கர்த்தர் நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்மை அபிஷேகித்து நடத்துகிறார். இப்பொழுது கொஞ்ச நாட்களுக்கு ஏதோ ஒரு நெருக்கப்படுகிற மாதிரியும் சிறுமைப்படுகிற மாதிரியும் நமக்கு தெரியலாம். ஆனால் ஆண்டவர் சீக்கிரம் என்ன செய்ய போறார் அப்படின்னா, இந்த மோசேக்கு செய்தது போல நமக்கும் செய்ய போகிறார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் என்ன அப்படின்னா, யோசுவா 3:7, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அறியும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்பதுதான். ஆம் பிரியமானவர்களே, அந்த மோசேக்கு செய்தது போல, அந்த மோசேயோடு இருந்தது போல கர்த்தர் நம்மோடும் இருந்து நம்ம எந்த இடத்துல நாம் நெருக்கப்படுகிறோமோ, எந்த இடத்துல நாம் தலை குனிந்தோமோ, எந்த இடத்துல நாம் நிராகரிக்கப்பட்டோமோ, அதே இடத்துல கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அந்த ஜனங்கள் அறியும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆங்கில வேதாகமத்துல இந்த வசனம் என்னை அதிகமாக கவர்ந்தது. I will exalt you in the eyes of all Israelites, so they may know I am with you as I was with Moses. பிரியமானவர்களே, இந்த வீடியோவை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பேசுகிற தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்த வசனம் இதுதான். கர்த்தர் மோசையோடு இருந்தது போல உங்களோடும் இருந்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆகையினால எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் உங்களை வைத்த ஸ்தானத்திலிருந்து பின்னாடி போகணும்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஆண்டவரே உங்களை ஒரு ஸ்தானத்துல இருந்து கொண்டு போகும்போது அதை காட்டிலும் மேன்மையான அடுத்த ஸ்தானத்தை கொண்டு போவார். ஆனால் நாமவே ஒரு ஸ்தானத்துல இருந்து விலகணும் அப்படின்னா நம்முடைய ஆத்துமாக்கு அது இடரலா இருக்கும். ஆகையினால ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஏற்ற காலத்துல கர்த்தருடைய கரம் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருப்போம். God bless you.